நேற்று அதாவது 25ஆம் தேதி தமிழ்நாடு அரசியலில் ஒரே நாளில் எவ்வளோ நடந்துச்சு தெரியுமா உறவுகளே? ஒரு பக்கம் மின்துறையோட 2.47 லட்சம் கோடி கடன் கணக்கு வெளியே வந்தது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு. இன்னொரு பக்கம் முதல்வரே ஒரு அரசு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி பயணம். இந்த மூணு பெரிய விஷயத்தையும் டீட்டெயிலாக நம்ம நேற்று ஒரு தனி வீடியோவாக பேசியாச்சு. நான் சஜஷன் வீடியோலையும் போட சொல்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் பாருங்கள். ஆனால் நேற்று நடந்தது இந்த மூணோட முடியலை. செந்தில் பாலாஜி திருப்பி அடித்தார். அவர் அடித்தாரா இல்லை தொங்குனாரா இல்லை கெஞ்சினாரா நம்ம பார்ப்போம். நிர்மலா சீதாராமன் களமிறங்கினாங்க, ஏன்றதை பார்ப்போம். முதல்வர் மோடிக்கு கடிதம் எழுதினார். அமோனியா முழு அறிக்கை வெளியே வந்திருக்கு. இதையெல்லாம் ஒவ்வொன்றா 15 நிமிஷத்தில் சொல்கிறேன் வாங்க. உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை சேரும். தமிழ்நாட்டோட அரசியலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாரையும் போய் சேர்ந்தடையும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபிஎன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். முதலாவதாக நேற்றைய 3 பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ போய் பாருங்கள். மின்துறை வெள்ளை அறிக்கை. அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்ட கணக்கு. மின்வாரியத்தோட கடன் 2.47 லட்சம் கோடி. 1.5 லட்சம் கோடி எங்கே போச்சுனே தெரியலன்னு அவர் சொன்னார். ஒரு ஆறுதல், இந்த வருஷம் கரண்ட் பில் ஏற்ற மாட்டோம், இலவச மின்சாரத்தோடு சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம். 2, முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய 14 இடத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு. கரூரில் சாலையே போடாமல் பணம் எடுத்ததா குற்றச்சாட்டு. எவ்வளோ ஒரு கன்றாயான விஷயம் இல்லை. ஸோ வேலு உள்பட்ட 11 பேர் மேலே வழக்கு. ஸ்டாலின் இதை அரசியல் பழி வாங்கல்னு சொல்கிறாப்புல. உண்மையாகவே சொல்கிறாங்க. இந்த கிணத்தையே காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இது. ரோடே போடாமல் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம். ரைட். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் 127 கோடி மதிப்பில் 300 புதிய அரசு பஸ்களை தொடங்கி வச்சு அவரே ஒரு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி பயணம் செஞ்சுருக்காரு. இது 3ம் டீட்டெயில்டாக நம்மளோட வீடியோவில் இருக்குது, நான் பேசியிருக்கேன். நான் சஜஷன் வீடியோவில் போட சொல்கிறேன். இப்போது நேற்று நடந்த மீதி விஷயங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துடுவோம். வெள்ளை அறிக்கை வந்த அதே நாள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர் முன்னாடி பதிலடி கொடுத்தார். அவர் சொன்னது சுவாரஸ்யம். என்ன தெரியுமா? நலிஞ்ச மின்துறையை ஸ்டாலின் தான் காப்பாற்றினார். அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையடா அப்படின்ற மாதிரி. அவர் அரசோட அதே அறிக்கை டேட்டாவை எடுத்து திருப்பி வாதம் பண்ணார். அதாவது அதிமுக ஆட்சியில் 3 முறை மின்கட்டணம் ஏற்றியும் பற்றாக்குறை 56,000 கோடியிலிருந்து 58,000 கோடியில் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆட்சியில் அதை 34,000 கோடிக்கு நாங்கள் குறைச்சோம். கடன் வட்டியை பார்த்தீங்கன்னா 13.5% இருந்ததை 9.5க்கு கொண்டு வருஷம் 1,500 கோடி மிச்சப்படுத்தினோம். அதாவது அரசு கடன் ஏறிச்சுன்னு சொல்ல, செந்தில் பாலாஜி என்னன்னா பற்றாக்குறையை குறைச்சோம்னு சொல்கிறாப்புல. இங்கே நியாயமாக ஒன்று சொல்லணும். வெள்ளை அறிக்கையோட எண்கள் அரசோட எண்கள், செந்தில் பாலாஜியோட விளக்கம் அவரோட பக்கம். ஸோ 2ல் யார் சரின்னு ஒரு இண்டிபெண்ட் ஆடிட் தான் சொல்லணும். அது வரைக்கும் 2 பக்கத்தையும் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும். ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டால் அது செய்தி இல்லை, அது பிரச்சாரம். அடுத்தபடியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசினாங்க. 3 முக்கிய விஷயம். 1 முதல்வர் விஜய் சட்டசபையில் முன்னாள் முதல்வரை விமர்சித்ததை பற்றி கேட்டப்போ, அரசியல் விமர்சனம் சட்டசபையில் இல்லாமல் வேறு எங்கே பண்ணுவாங்க, தப்பில்லைன்னு சொன்னாங்க. 2 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. 3 கடன் விவகாரத்தில் ஒரு கூரான பாயிண்ட், ஒரு ஷார்ப் பாயிண்ட் வச்சாங்க. கடன் வாங்குறது தப்பில்லை, ஆனால் அந்த பணத்தில் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், தொழில்னு சொத்து உருவாக்கணும். வெறும் கையில் பணம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கினா அது சரியில்லை. ஸோ இது நேரடியாக சொல்லாமல் திராவிட மாடலில் இலவசத்துக்கு செலவு பண்ணுறதை மறைமுகமாக சுட்டி காட்டின ஒரு பேச்சு. அதே நேரம் சிஎம்ஐ விமர்சிக்காமல் விமர்சனம் சாதாரணம்னு சொன்னது கவனிக்க வேண்டிய ஒரு டோன். அடுத்தபடியாக முதல்வர் விஜய் சட்டசபையில் ஒரு குட்டி கதை சொல்லி உதயநிதியை கிண்டல் பண்ணியிருந்தார். எங்கள் அப்பாவை காணோம், ஸோ அவர் மக்கள் மனசில் இருக்காருன்னு. அதுக்கு நேற்று ஸ்டாலின் பதில் சொன்னார். அதுவும் திருவாரூரில் ஒரு திருமணத்தில். கடைசியில் திருமணமாக போய் பார்த்தீங்க அப்படின்னா பதில் சொல்ல நிலைமையாகி போச்சு. எவ்வளோ பெரிய ஒரு கட்சி. சட்டசபை நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மன்றத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரோட வாய்ஸ் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி குரல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி தான் பேசுனாருங்க.
அந்த வாய்ஸில் ஒரு கம்பீரமும் தெளிவும் இல்லை. உண்மையாகவே ரொம்ப மன உளைச்சலில் மன குமுறல் இருந்தது தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படி தோணுச்சான்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும் போது கண்ணாக கலங்கிடும் அந்த வார்த்தையை சொல்லும் போது. 60 வருஷமாக மக்களோட பணி ஆற்றுறேன், அவர் பணி ஆற்றுறாரோ இல்லை பணி ஆற்றுறாரோ அது தெரியல. சிஎம்மாக இருந்தப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சேன். அது எல்லாம் தலைமை செயலகத்தில் கோப்பாக இருக்குது. அப்புறம் ஒரு பஞ்ச்லைன், மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்கேன். ஸோ கூட்டணி பற்றியும் அவர் பேசினார். கருணாநிதி எப்படி கூட்டணியை காப்பாற்றினாரோ அப்படியே நானும் காப்பாற்றுவேன். ஆனால் கூட்டணியே வேண்டாம்னு சொல்கிறவங்கள பரிசளிப்போம். இந்த கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கூட்டணிக்குள்ள அதிருப்தி இருக்குன்னு அவரே மறைமுகமாக ஒத்துக்கிறாருன்னு தான் இதுக்கு அர்த்தம். ஆக மொத்தம் கூட்டணி வேணான்னு சொன்னால் பரிசீலிப்போம். அதாவது இவங்க பரிசீலிக்கிறாங்க, அவன் வேணான்னு சொன்னால் ஏங்க அவங்க தாங்க பரிசீலிச்சு உங்களை வச்சுக்கணுமா வேணாவான்னு முடிவு பண்ணணும். ஐயா என்ன உலகத்தில் வாழ்றீங்களோ. அடுத்தபடியாக நேற்று இன்னொரு முக்கிய நகர்வு, முதல்வர் விஜய் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினார். விஷயம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC இந்தியா, அதில் மத்திய அரசோட பங்குகளை அடிப்படை 2% கூட கூடுதலாக 4% விற்க மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்கு. முதல்வர் கடிதத்தில் சொல்கிறாரு, NLC ஓட தலைமையகம் நெய்வேலியில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதோட வளர்ச்சி தமிழ்நாட்டோட பிணைஞ்சது. அதனால் மத்திய பங்கை குறைக்கிற இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க, பிரதமர் தலையிட்டு தீர்வு காணுங்க. ஸோ இது ஒரு நல்ல நிலைப்பாடு. ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதில் வேலை பார்க்குற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அந்த பகுதி பொருளாதாரம், இதையெல்லாம் காப்பாற்ற முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு நேரடியாக கடிதம் எழுதுறது சரியான ஒரு திசை தான். இனி மத்திய அரசும் என்ன பதில் சொல்கிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தபடியாக இது ஒரு கனமான ஒரு செய்தி, கவனமாக கேளுங்க. திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே நடந்த அமோனியா வாயு கசிவு, அதோட முழு விசாரணை வந்து அறிக்கை நேற்று முதல்வர்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டது. இதுவரை உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 11ஆக போயிருக்கு. அந்த அறிக்கை சொல்கிறது மனசை கணக்க வைக்குதுங்க. இந்த விபத்துக்கு 6 மாதம் முன்னாடியே தொழில் பாதுகாப்புத்துறை அந்த நிறுவனத்துக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. டிசம்பர் 2020 நடந்த ஆய்வில் பல பாதுகாப்பு மீறல்கள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஸோ அமோனியா குழாய் முறையாக வந்து பராமரிக்கப்படல, பாதுகாப்பு சென்சார் இல்லை, மருத்துவ மையம் இல்லை, 18 விதிமீறல்கள். அதாவது இவ்வளோ எச்சரித்தும் அந்த நிறுவனம் எதையுமே சரி பண்ணலை. அந்த அலட்சியம் தான் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் வழிவகுத்ததுக்கு. இப்போது அரசு என்ன பண்ண போகுது, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அரசு இப்போ என்ன பண்ண போகுது, அந்த நிறுவனம் மேலே கடும் நடவடிக்கை. அதோட தமிழ்நாடு முழுக்க அபாயகரமான நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கே தொடர்ந்து அதிரடி ஆய்வு. இது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா உயிர் போன திரும்ப வராது. இனி ஒரு குழந்தை கூட இந்த மாதிரி ஆலையில் உயிரிழக்கக்கூடாது. அதுக்கு இந்த ஆய்வு வெறும் அறிவிப்பாக இல்லாமல் செயலாக மாறும் என்பதுதான் பல மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்தபடியாக இப்போ ஒரு லீகல் செய்தியை நம்ம பார்ப்போம். தாவேகாவோட பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் மேலே இருந்த ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் நேற்று ரத்து செஞ்சது. கடந்த செப்டம்பர் 2024 முதல்வர் விஜயோட திருச்சி பயணத்துக்கு அனுமதி வாங்க ஆனந்த் வந்து ஒரு விநாயகர் கோவிலில் மனு வச்சு வழிபாடு செஞ்சார். அப்போது தொண்டர்கள் கூட்டம் கூடி போக்குவரத்து நெரிசல் ஆச்சு. அதுக்கு 2025 போலீஸ் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு அரசியல் நோக்கத்தோட போடப்பட்டதுன்னு ஆனந்த் தரப்பு வாதம் வைக்க நீதிபதி அதை ஏற்றுக்கிட்டு வழக்கை ரத்து செஞ்சார். தாவேகாவோட ஒரு சட்ட ரீதியான இது முதல் வெற்றி. அதுவும் பாருங்க, நம்ம பொதுச் செயலாளருக்கு புஷியானந்த் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நேற்று ஒரு நல்ல கவர்னன்ஸ் காட்சி இருக்குங்க, நம்ம பேசலாம். அதாவது வரி கவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் காஞ்சிபுரம் சுங்குவாச்சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர்னு ஆய்வுக்கு போனாப்புல. அங்கே மக்கள்கிட்ட நேரடியாக கேட்டார், யாராவது லஞ்சம் கேட்குறாங்களா, தைரியமாக சொல்லுங்கள். 10 ஆவணங்கள் காரணம் இல்லாமல் பெண்டிங்கில் வச்சதை கண்டுபிடிச்சி விசாரணை போட்டாப்புல, அவரே உள்ளே போய் பார்த்து. ஸோ அதோட சில அறிவிப்புகளும் கொடுத்துருக்காப்புல. அடுத்த 10-20 நாளில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், பதிவு முழுக்க ஆன்லைன், லஞ்சம் வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு. ஸோ பத்திரப்பதிவு அலுவலகம்னா மக்களுக்கு லஞ்சம் பற்றின பயம் வருது வழக்கம். அதை அமைச்சர் போய் கேள்வி கேட்குறது, கண்காணிக்கிறது நல்ல விஷயம். இது தொடர்ந்தால் சூப்பருங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கிறது அந்த துறை. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறோம். மக்கள் பயங்கரமாக வாழ்த்துறாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சீக்கிரமாக வரணும். இப்போ அப்படியே ஒரு வாட்டி வந்து அப்படியே போயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். அடுத்தபடியாக நீ கூட்டணி அரசியல். மதிமுக தலைவர் வைகோ நேற்று ஒரு பரபரப்பான பேச்சு பேசினார். 9 வருஷமாக இந்த கூட்டணியில் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு உரிய அங்கீகாரம், கௌரவம், இடங்கள் கிடைச்சதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு ஊமை காயமாக இருக்குது. ஏன்னா 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூடுது. அதுக்கு பிறகு 2 நாளில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாக சொல்லியிருக்காப்புல.
ஸோ இது தனியாக இல்லை, நேற்று ஸ்டாலினே கூட்டணி வேண்டாம்னு சொல்கிறவங்கெல்லாம் பரிசளிப்போம் அப்படின்னு சொன்னார். நான் இப்போ சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி நியூஸு, அதாவது திமுக உடனிக்குள்ள ஒரு அமைதியான அதிருப்தி ஓடுது, அது எங்கே போய் முடிய போகுதுன்றதை வந்து நம்ம வருநாட்களில் தான் நம்ம பார்க்கணும். அடுத்தபடியாக கடைசியாக ஒரு குடும்பத்துக்கு உதவுற செய்தி, முதல்வர் விஜய் வர 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பல்ஸ் போலியோ சிறப்பு முகாமை தொடங்க வைக்க போகிறாரு பாலவாக்கத்தில் ஒரு பள்ளியில். சரிங்களா? ஸோ 5 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் இந்த சொட்டு மருந்து போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு நடைமாடும் குழுக்கள் போகுது. அரசு மருத்துவமனை, அங்கன்வாடி, பள்ளி, ரயில் பஸ் நிலையம் எல்லா இடத்துலையும் முகாம். உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் ஞாயிறு மறக்காமல் சொட்டு மருந்து போட்டுக்கோங்க. இது அரசியல் இல்லை, இது நம்ம குழந்தைகளோட எதிர்காலம். அடுத்தபடியாக இதில் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தொடர்கதை. இனி தொடர்கதைக்கு வருவோம். ஒரு வழக்கை நாம் கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் முதல்வரை விமர்சித்த ஒரு வீடியோ போட்ட திமுக நிர்வாகி அன்பானந்தன் மேலே 5 பேர் வழக்கு. அவரை விசாரிக்க போலீஸ் நண்பர்கள் வீட்டுக்கு போனாங்க. இந்த கேஸை இப்போ எங்கே இருக்குது? இன்னும் விசாரணை நீடிக்குது. ஆனால் இந்த கேஸை இன்னைக்கு நினைவுபடுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நேற்று வேலு மேலே ரைடு நடந்துச்சு. அது ஊழல் வழக்கு, அதை விசாரிக்கிறதுக்கு அரசோட கடமை. ஆனால் அதே அரசு தன்னை விமர்சித்த ஒருத்தர் மேலே நள்ளிரவில் போலீஸ் அனுப்புறது அது வேற கதை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஊழல் விசாரிக்கிறதுக்கும் ஊழலை விசாரிக்கிறதுக்கும் விமர்சனத்தை அடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு அரசு வெளிப்படையாக இருக்குன்னு சொல்லும்போது அதை விமர்சிக்கிறவங்களையும் தாங்கணும். இந்த அன்பானந்தன் கேஸு என்ன ஆகுது, அரசு எது நிலைப்பாடு எடுக்குதுன்றதை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஏன்னா இது ஒரு நபரோட கதை இல்லை, நம்ம எல்லாரோட பேசுகிற உரிமையோட கதை. உறவுகளே, நேற்று நடந்த அரசியல் நிகழ்வுகளை உங்கள்கிட்ட நான் வச்சுட்டேன். எந்த பக்கம் சாயாமல் கரெக்டாக நான் தெளிவாக உங்கள்கிட்ட வருஷம் நம்புகிறேன். அதே மாதிரி வீடியோவை முழுமையாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய மகிழ்ச்சி. ஒரு வேளை பார்க்காதவங்க சப்போஸ் வந்து நடுவிலே போறீங்கன்னா எப்போவாது மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இதில் கண்டென்ட் சரியில்லை, ஏதாவது குறைகள் தான் மென்ஷன் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் சரி செஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். நான் பண்ணுற எல்லா ஷோவுமே உங்களுக்காக தான், இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன். உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். மீண்டும் இன்னைக்கு அரசியல் மேடையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சூழ்நிலைக்கு ஏற்ப, செய்திகளுக்கு ஏற்ப 12 மணியோ 3 மணியோ அதிகபட்சம் 5 மணிக்குள்ளே ஒரு வீடியோ வரும். லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய். நன்றி உறவுகளே.